சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதற்கு எவ்வளவு கல்வி தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, நேர்காணல் மட்டும்தான் நீங்க அட்டன் பண்ண முடியும். இப்போ என்ன வேலைக்கான அறிவிப்பை இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா, டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அதுலயுமே டெக்னீஷியன் சொல்லப்படக்கூடிய பல்வேறு துறைகள் இருக்கு. அந்த துறைகள் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிற பட்சத்துல தான் இப்போ வேலை வாய்ப்புனை அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா, மேக்சிமம் நீங்க 10th 12th பாஸ் பண்ணிருக்கணும். அதிகபட்சமா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுவே அந்த டெக்னீஷியன் துறை சார்ந்த கல்வி படிப்புகள் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஐடிஐ, எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக், மெக்கானிக் அப்படின்னு அந்த துறை சார்ந்த படிப்புகளை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இதற்கு எப்படி ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா, நேர்காணல் மட்டும்தான் சொல்லிட்டாங்க. அதுலயுமே எப்படி உள்ள நீங்க ஆட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நீங்க முதல்ல கொடுக்கப்படக்கூடிய ஆவணங்கள் சரிபார்ப்பாங்க. அதாவது நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்களா, நீங்க ஸ்கூல் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு நீங்க ஆவணங்கள் கொடுப்பீங்க இல்லையா, அந்த ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்படும். ரெண்டாவதா கல்வி தகுதி முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தமிழ் உங்களுக்கு நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கு, அதுவும் மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்லா தமிழ் எழுதவும் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆவணங்களும் சரிபார்க்கப்பட்டு உங்களுடைய கல்வி தகுதியும் சரியா இருந்துச்சு அப்படின்னா மீதி நேர்காணலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அதுல பேசுவாங்க. இந்த வேலைக்கு நீங்க போகணும் அப்படின்னா உங்களுடைய வயது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும், 33 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல நீங்க 33 வயதுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால 33 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட 26,000 ரூபாய் வரைக்கும் ஆரம்ப சம்பளமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு எப்படி ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா, நேர்காணல் மட்டும்தான். அது என்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 25ல இருந்து செப்டம்பர் 2 வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள்ல நேர்காணல் நடக்கும். நீங்க நேரடியா போய் நீங்க நேர்காணல் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க நேரடியா போய் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க விண்ணப்பிக்க பாருங்க.